இன்றைக்கி நம்ம ஹெல்த் மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடாயை நல்லா சூடு பண்ணி அதில் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி அரிசி இது ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்து வறுக்கணும். இது நல்லா அரிசி வாசனை போய் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது வால்நட்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். வால்நட் ரோஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ண வால்நட்டையும் அரிசியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரே டைமில் ரோஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொன்றும் ரோஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தனித்தனியாக தான் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்டான முந்திரி பருப்பையும் அந்த அரிசியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பாதாமையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம பீனட்டையும் பிஸ்தாவையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும், அதனால் ஃபைனலாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சட்டியோடைய சூடே போதும் அது ரோஸ்ட் ஆகிறதுக்கு. இது நல்லா ரோஸ்ட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் அதை ஃபுல்லாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஏலக்காய் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இதை மிக்சியில் போட்டு 2 to 4 டைம்ஸ் இதை நல்லா அரைச்சாதான் பவுடராக அரையும், இல்லைனாக்கா அப்படியே திரியாக நின்றுடும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் போடுறேன், அதில் எல்லாருமே மறக்காமல் பார்த்துருங்க. இந்த மாதிரி பவுடராக வந்துடும். இதை நல்லா கிண்டி